சோதரம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே, சோதரம் இன்றைக்கு நம்ம சோதர மலலியா செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 3 யோவான் அதனுடைய 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். சோதரம் கர்த்தர் தாமே இந்த வசனத்தோடு இடைப்பட முடியாது. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. சோதரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உடாபாரா ஜீராபாலா ரீக்கனாவர யந்தரபல ரீபக்கபாரபா. ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே, வார்த்தையானவரே ஹல்லேலூயா. சோத்திரம் வார்த்தையை அனுப்பி ரட்சிக்கிறவரே, வார்த்தை அனுப்பி குணமாக்குற இயேசு தெய்வமே, அப்பா சோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக ஏசப்பாவுடைய வல்லமை ஹல்லேலூயா. சோத்திரம் கர்த்தாவே இயேசுடைய ஆமென் ஹல்லேலூயா. கிருபைகள் வெளிப்படணுமே. சோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா ஆமென். விதைக்கப்படுகிற வார்த்தைகள் 30, 60, 100ஆக பலன் தரணுமே. சோத்திரம் கர்த்தாவே, பலன் தருகிற, பலனை கொடுக்கிற ஆமென். சோத்திரம் கர்த்தாவே, விளைய செய்கிற கர்த்தாவே ஏசப்பா ஆமென். சோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா. நீர் பேசுங்கப்பா ஆமென். நாங்கள் கேட்கிறோம், அடியானை மறைத்து ஏசப்பா வெளிப்படுங்கப்பா. வார்த்தையின் ஆழத்தை ஆமென் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாருங்க. வார்த்தையின் வெளிப்பாடுகளை ஆமென் சோத்திரம் கர்த்தாவே அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாருங்க ஆமென். சோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியாகிய ஏசப்பாவுடைய ஆளுகை இந்த இடத்துல வல்லமையாய் கிரியை செய்யட்டுமாப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆமென் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆமென். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். சோத்திரம் ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, எங்கே பார்க்கின்ற சமயத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் தனக்கு பிரியமான காயாவுக்கு எழுகின்ற சமயத்திலே, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம் பாருங்க, அன்றைக்குள்ள அப்போஸ்தலருடைய ஆசை சோத்திரம் ஹல்லேலூயா. நீங்கள் அவ்விதமாக நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக அவ்விதமாக பலுகி பெருகி ஆமென் சோத்திர ராஜாக்களாக ஆமென் பெரிய ஆமென் சோத்திர ஹல்லேலூயா பிரபுக்களாக பெரிய செல்வந்தர்களாக அவ்விதமாக நீங்கள் வாழ்ந்து அவ்விதமாக மண்ணோடு மண்ணாக மடிந்து போகிறதும் அல்ல. ஹல்லேலூயா. அதுக்காக ஏசப்பா அவங்களை ஆமென் ரட்சிக்கலை. இங்கே பார்க்கின்ற சமயத்தில் தனக்கு பிரியமான ஹல்லேலூயா சகோருக்கு அவர்கள் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆமென். அப்போஸ்தலருடைய ஆசை விசுவாசிகள் ஆமென் சோத்திரம் ஹல்லேலூயா தங்களுடைய ஆத்துமாவிலே அதிகமாக வளர வேண்டும். சோத்திரம் ஆமென். தங்களுடைய ஆத்துமாவே சோத்திரம் ஆமென் ஆத்துமா ரட்சிக்கப்படவும் ஆமென் ஆத்துமாவிலே வளர்ந்து பெறுகின்ற சமயத்தில் அந்த ஆத்துமா சரீரத்தை அவிதமாக சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா சோத்திரம் ஆமென் அவிதமாக சரீரத்தை ஏக்கி ஹல்லேலூயா ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு ஆமென் சோத்திரம் ஹல்லேலூயா சுகந்த வாசனையாக ஜீவ பலியாக ஆமென் ஹல்லேலூயா சோத்திரம் மாறி ஆண்டவருக்காக ஆண்டவருடைய மகிமைக்காக ஹல்லேலூயா இந்த சரீரம் செயல்படும் என்பதை ஆமென் அறிந்த அப்போஸ்தலர்கள் ஆத்துமாவை ரட்சிப்புல நடத்தியாச்சுன்னா, ஆத்துமா உள்ளான மனுஷன் வளர்ந்தா இந்த வெளி மனுஷனும் சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா சோத்திரம் வளருவார் என்பதை அறிந்த அப்போஸ்தலர்கள் ஆத்துமா வளர்ச்சிக்காக அதிகமாக பிரயாசப்பட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சமயத்திலே சோத்திர உலக கல்விகள், இன்றைக்கு உலகத்தில் உள்ள சோத்திர இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசங்கங்கள் எல்லாம் சரீர வளர்ச்சியை மையமாக ஹல்லேலூயா சரீரத்தினுடைய சோத்திர உயர்வை மையமாக வைத்து காணப்படுகிறதே அல்லாமல் ஆத்துமாவை பற்றியோ ஆத்துமா ரட்சிப்பை பற்றியோ ஆத்துமா வளர்ச்சியை பற்றியோ இன்றைக்கு அவ்விதமாக செய்திகள் இல்லை. இன்னைக்கு உலகத்தார பாருங்கள், உலக கல்விகளை எல்லாம் ஆமென் சோத்திரம் அதையெல்லாம் சரீர சம்பந்தமாக பட்டவை. சோத்திரம் ஒரு சரீரத்திலே சோத்திரம் எவ்விதமாக ஹல்லேலூயா சோத்திரம் இதயத்தை எவ்விதமாக பலப்படுத்தணும், இதயத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி தீர்க்கணும் ஆமென், கிட்னியில் ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி தீர்க்கணும், கண்ணில் ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி, அதுக்காக ஒரு எஜுகேஷன், அதுக்காக தான் ஹல்லேலூயா மொத்த படிப்பும் அதுக்காக தான். அதே போல் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆமென் ஊழியக்காரர்களும் ஹல்லேலூயா சோத்திரம் நீ விதமாக இருந்தாச்சுன்னா பெரிய ஆசீர்வாதம்
அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். இவ்விதமான காரியங்களை ஒழுங்காக செஞ்சால் உங்களுக்கு ஆசீர்வாதம். சோத்திரம். நல்ல ஆண்டவருக்கு கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அவ்விதமான சர்வத்துக்கான காரியங்களை உலகத்தை போல இன்றைக்கு சோத்திரம் ஆவிக்குரிய உலகமும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமும் அல்லேலூயா சர்வத்துக்கான முயற்சிகளே. நாங்கள் எல்லாம் ஏழையாக இருந்தோம் ஐயா, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்தோடனே எங்களுடைய ஏழ்மையெல்லாம் மாற்றப்பட்டது. அன்றைக்கு வீடு இல்லாமல் இருந்தோம், ஏசப்பா வீடு கொடுத்தார். நோயில் இருந்தோம், எல்லா நோய்களை தீர்ந்தார். பிசாசு பிடியில் இருந்தோம், எங்கள் பாஸ்டர் வந்தார். அல்லேலூயா, போ பிசாசே போ பிசாசுன்னு சொல்லி உபவாசம் போட்டு ஜெபித்து பியாய் இல்லை, நோய் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள்லாம் படித்தாங்க, ஆமேன் சோத்திரம் வேலையில் இருக்கிறாங்க, நல்ல சம்பளம், ஆமேன் நாங்கள் சுகமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்காக அப்பா சோத்திரம், அதுக்காக ஏசப்பா வரல. சோத்திரம். அல்லேலூயா. எங்கே பார்க்கின்ற சமயத்திலே ஆமேன் சரீர சுகம் இல்லை, சரீர வளர்ச்சி இல்லை. இன்றைக்கி பாருங்கள், பெற்றோர்களை பாருங்கள், பிள்ளைகள் நல்லா வளரணும், அதுக்கு அது செய்யணும் இது செய்யணும். அல்லேலூயா. நல்ல சாப்பாடு கால் மட்டும் சாப்பிட்டியா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். மத்தியானம் அது சாப்பிட்டியா? அடிக்கடி போகணும் மக்களே, அது சாப்பிட்டீங்களா? நீங்கள் இது படி சாப்பிட்டீங்களா? நைட் சாப்பிட்டீங்களா? ஃபுல்லாக சரீர வளர்ச்சிக்காக அது நல்லா படித்தா தான் பெரிய டாக்டர் ஆக முடியும், என்ஜினியர் ஆக முடியும், நல்லா பணம் கிடைக்கும், வீடு கட்டலாம், பெண்ணு கட்டலாம். ஆமே, அதுக்காக தான் மொத்த பிரயாசமும். சோத்திரம். அல்லேலூயா. ஆத்துமா வளர்ச்சியை பற்றியோ ஆமேன் இந்த ஆத்துமா யுக காலமாக அல்லேலூயா பரலோகத்திலே வாழ்கிறதே, அதுக்காக பிரயாசம், அதுக்கான முயற்சிகளே சோதரன் இன்றைக்குள்ள ஆமேன் பெற்றோர்களும் ஆமேன் சோதரன் அதுக்காக பிரயாசப்படுகிறது இல்லை. ஆவிக்குரிய பெற்றோராக ஊழியக்காரர்களும் அதுக்காக ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றிய அறிவு இல்லை. சோத்திரம். ஆத்துமாவுனா என்ன, ஆத்துமா எங்கே இருக்குது? அல்லேலூயா. ஆத்துமாவுக்குள்ள உணவு என்ன, ஆத்துமாவை எப்படி ரட்சிப்பில் நடத்தணும், ஆத்துமாவை எப்படி வளர்த்தெடுக்கணும், அதுக்குள்ள சோத்திரம். அல்லேலூயா. ஆமேன் அறிவு இல்லாததுனால சோத்திரம். அல்லேலூயா. பிசாசுக்கு பயங்கர சந்தோஷம். சோத்திரம். அல்லேலூயா. என்ன வசனம் இருக்கிறது? சோத்திரம். என் ஜனங்கள் அறிவில்லாமலால் சங்கரிக்கப்படுகிறார்கள். அறிவில்லாத ஜனங்கள் அவ்விதமாக சங்கரித்து பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பிசாசுக்கு பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்கிறது எசேக்கியேல் 18:20. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒரு மனுஷன் ஆமென் பாவம் என்ன, கற்பனையை மீறுவது பாவம். அல்லேலூயா. சோத்திரம். கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, இயேசு ஒருவர் தான் தெய்வம். அல்லேலூயா. இவரே மெய்யானது, வேற தேவன் இல்லை அப்படின்னு வேற தேவனை நினச்சா அது கற்பனையை மீறுவது. கிறிஸ்தவர்கள் நினைக்காது இயேசுவை தவிர வேற பெரிய ஒரு ஆள் இருக்கார். அல்லேலூயா. அது கற்பனையை மீறுவது. சோத்திரம். உன் வாழ்நாள் நீடிப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயும் கனமனுவாய கற்பனை. அந்த கற்பனையை மீறியாச்சா பாவம் செஞ்சு ஆத்துமா சாகும். அல்லேலூயா. ஆத்துமா சாகுன்னா ஆத்துமாவில் ஏசப்பா ஆண்டவர் ஆமென் சிருஷ்டிகர்த்தராய் தெய்வம் அதில் ஈடுபட முடியும். ஏன்னா அது வந்து கரைப்பட்டது. சோத்திரம். ஆண்டவருடைய ஆளுகை இல்லாமல் இருந்தாச்சுன்னா அந்த ஆத்துமா அவிதமாக பிசாசின் ஆளுகைக்கு அவிதமாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பிசாசனை இன்னும் கொஞ்சம் பாவம் வச்சு அல்லேலூயா. சோத்திரம். அமேன். பாவம் செய்த அமேன் வசனம் இருக்கிறது. சோத்திரம். அமேன். அல்லேலூயா. ரோமர் 6:33 பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சு கடைசியாக அல்லேலூயா பாவத்திலே மரித்து போகிறாங்க. அது பிசாசுக்கு பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். வசனம் இருக்கிறது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்றே வேறொன்றுக்கும் வரா, நானே அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ண படம் வந்தேன். இன்றைக்கு அநேக பேர் சின்ன பாவம் செய்கின்ற சமயத்தில் மற்றவங்க கேவலம், ஆமே நீ அதை செஞ்சால, நீ இதை செஞ்சால, நீ செத்துரு, ஆமே நீ அப்படிப்படலை, நீ சாவு. விதமாக பிசாசு வார்த்தை. ஏன்னா பிசாசு தான் சாவமான வார்த்தைகளை அந்த வார்த்தையை கேட்டவொன்னே சோத்திரம். அல்லேலூயா. சிலவங்க ஆத்துமாவில் பலம் இல்லாதவங்க, ஆத்துமா நேசரோடு ஐக்கியம் இல்லாதவங்க அப்படி சொல்லிட்டான்னு சொல்லி ஆமையை தங்களுடைய வாழ்க்கையே முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது செத்த பிறகு ஆக்கிறது நிலைமை என்ன. அல்லேலூயா. தேவ ஜனமே சோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை அவரை போல ஆவி ஆத்துமா சர்ற உடையவராக படைத்தார். நம்ம 3 பேரெல்லாம் ஒரே ஆள். இது அடைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியலை. சோத்திரம். அல்லேலூயா. ஆமேன். சோத்திரம். சோதான் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவினா ஆவி ஆத்துமா சர்ற உடைய ஒரே தேவன். நம்மளையும் அப்படி அமேன் ஒரே சோத்திரம். அல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரண உடையவராக நம்ம படைத்தார். சோத்திரம். இந்த அமேன் அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். சரீரம் மரணமடைந்தாலும் நம்முடைய ஆத்மா மரணமடையாது தேவ பிள்ளைகளே. அதான் ஒரு மரண வீட்டுக்கு போயின்னு சொல்ல அவர் போய்ச்சார். அப்போ அவர் யார்? உண்மையான ஆள் அவர்னா ஆத்மாவை சொல்லப்படுகிறது. இந்த சரீரம் சோத்திரம் இது கேரண்டி இல்லை. இது ஆமேன் சோத்திரம் 50 வருஷமோ 100 வருஷமோ 90 வருஷமோ ஆனால் ஆலையிலேயே நமக்கு உள்ளே இருக்க உள்ளான மனுஷன்
அந்த மனுஷனுக்கு சாவே கிடையாது ஐயா. சோத்திரம். அவன் அவன் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்தா நித்தியமாக சோத்திரம் ஆண்டவரோடு இயேசுவோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறும். அந்த ஆத்துமா பாவம் செஞ்சு ஹல்லேலூயா ஆமென் மீட்பு பெறாமல் இருந்தாச்சுன்னா அந்த ஆத்துமா யுக காலமாக ஹல்லேலூயா அது நரக பாதாளத்திலே வேதனை அடையும். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம மரித்த உடனே நமக்கு கஷ்டம் இல்லை, பாடுகள் இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது சோத்திரம். லூக்கா 18வது வசனத்தில் வாசிக்கின்ற சமயத்தில் ஆண்டவராக இயேசு சொல்கிறார் சோத்திரம். ஆமென். ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசரு மரித்தான் சம்பிரதாயமாக. ஹல்லேலூயா சோத்திரம். உலக செல்வங்களில் அவிதமாக கொளித்து ஆமென் ஹல்லேலூயா ரத்தாம்பரத்தை உடுத்து அவ்விதமாக பகட்டாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு லாசரு அவன் வீட்டுக்கு ஆமென் ஹல்லேலூயா போகின்ற சமயத்தில் எல்லாம் ஆமென் நோய்களால் நிறையப்பட்ட அவ்விதமாக சாப்பாடு கொடுப்பாங்களாக அவ்விதமாக பார்க்கின்ற சமயத்தில் இவ்வளவு இருந்தும் ஆமென் தரித்திரரை சிநேகிக்காமல் ஹல்லேலூயா ஏழைக்கு இறங்காமல் கண்டு போனதவரை சோத்திரம் இந்த நாய்களுக்கு போடக்கூடிய அதில் உட்கார்ந்து சாப்பிட்றான் ஐயா. இதெல்லாம் ஆண்டவரை பார்த்தார். கடைசி அவரும் சர்ச்சைக்கெல்லாம் போகிறார் சோத்திரம். ஆனால் ஏழைக்கு இறங்கலை, நற்கிரியை செய்யலை, தான தர்மம் பண்ணலை. அதனால சோத்திரம் மரித்த உடனே ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரெல்லாம் தெளிவார். லாசரு மரிக்கின்ற சமயத்திலே இளையவனாக மரித்து பாவம் செய்யலை ஆண்டவரேன்னு சொல்லி அந்த குளிரும் பனியிலும் இயேசுவேன்னு சொன்னனால தேவ தூதர்கள் அந்த ஆத்மாவை கொண்டு நேர சோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் சோத்திரம் ஹல்லேலூயா அந்த ஆத்மா ஆமென் பரிசுத்த வாங்கலத்தில் ஆமென் ஆபிரகாமின் மடியில் போய் இளைப்பாருது சோத்திரம் ஹல்லேலூயா. அதே போல் சோத்திரம் அந்த ஐஸ்வர்யவானம் யாரையும் கண்டு நான் உண்டு ஆமென் நான் யாருக்கு 5 பைசா கொடுக்க மாட்டேன் அவிதமாக வாழ்ந்த கஞ்சனாகி அந்த செல்வந்தனும் அவனும் மரித்தான். அவங்களையும் பாதாளத்துக்கு பிசாசு வந்து கூட்டிகிட்டு போகுது. அப்போ நம்ம ஆத்மா உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாச்சுன்னா அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு தூதர்கள் வருவாங்க, இல்லைன்னா பிசாசு கொண்டு போயிடுது. அங்கே அவன் சத்தம் போடுதான். இதெல்லாம் பைபிளில் இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா சோத்திரம் அங்கேருந்து சத்தம் அங்கேருந்து பார்க்குறான். ஹல்லேலூயா நான் ஆமென் ஹல்லேலூயா நான் சரீரம் எங்கள் பூமியில் இருக்குது. ஆமென் சரீரம் பூமியில் இருக்கு ஐயா. சரீரத்தை அடக்கம் பண்ண அந்த ஆத்மாவுக்கு ஜீவன் உண்டு. உள்ளான மனுஷன் அங்கே பாருங்கள் அதில் வேதனை ஆமென் பாதாளத்தில் வேதனைப்படுகின்ற சமயத்தில் சோத்திரம் ஹல்லேலூயா அவன் சொல்கிறான் பாருங்கள் சோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் சோத்திரம் பாதாளத்தில் வேதனைப்படுகின்ற சமயத்தில் சோத்திரம் ஹல்லேலூயா வசனம் இருக்குது பாருங்கள். லூக்கா 16வது அதிகாரம் ஹல்லேலூயா சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா சோத்திரம் 23 ஆமென் ஹல்லேலூயா சோத்திரம் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. அப்போ பாருங்கள் நம்ம மரிச்சாலும் பரலோகத்துக்கு இந்த ஆத்மா போகாமல் இருந்தாச்சுன்னா அங்கே பெரிய கஷ்டம். ஹல்லேலூயா சோதரி இங்கே பாருங்கள் அப்போ உள்ளான மனுஷனுக்கு கண் இருக்குது, மூக்கு இருக்குது, கை இருக்குது, எல்லாம் இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா இது ஆழமான இதை எனக்கு யாருமே சொல்கிறது கிடையாது. நீ செத்தா அதோட வேதனை முடியாதையா நீ செத்து போகாத, அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஆமென் ஆத்துமாவை கொடுப்பவர் தான் ஆத்துமாவை எடுக்க வேண்டும். சோத்திரம் ஹல்லேலூயா உனக்கு காலத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போகாதையா, போனால் நீ பாதாளத்தில் இதை காட்டு நரக கொடுமை. அல்ல எங்கே ஆதாரமாக ஏன்னா சிருஷ்டிக்கிறதுனால இயேசு பாதாளத்தில் வேதனைப்படுகிறான் பாருங்கள். அல்லேலூயா சோதரா அவனுக்கு ஆமென் நாவில் வறண்டு இருக்கு தண்ணி தாருங்க ஆமென் சோதரா. அதனால் தேவ பிள்ளைகளே நமக்கு உள்ளான ஒரு மனுஷன் உண்டு. அதான் ஆமென் சோதரம் ஆதி பரிசுத்தவான்கள் அதை சொல்கின்ற சமயத்தில் ஆத்துமா பற்றி உள்ளான மனுஷன். அல்லேலூயா சோதரம் ஆமென் அல்லேலூயா நம்ம இறந்து போனாலும் சோதரம் ஆமென் அல்லேலூயா சோதரம் நித்தியமாக நம்முடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு நேராக நம்ம வழிநடத்தக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்கணும் பாருங்கள். இல்லைனா சோதரம் நம்ம மடிந்து போனால் நம்ம செத்தாலும் சோதரம் வந்து சரீரத்தில் தான் ஒரு அல்லேலூயா சோதரம் ஒரு மரணமே தவிர நம்ம ஆத்துமா மரணம் அடையாது. அது நித்தியமான 2 இடம் நித்திய பாதாளம் நித்திய பரலோகம். அல்லேலூயா சோதரம் அதுக்காக தான் தேவ பிள்ளைகளே ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய விசுவாசிகள் எப்படியாவது நித்தியமாக அவங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்து நித்தியமாக போகணும் அதுக்காக பிரயாசப்பட்டாங்க. அதனால் தேவ பிள்ளைகள் நீங்கள் பாவம் செஞ்சீங்களா மரண முடிவல்ல. அல்லேலூயா பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகணும் கட்டளை இருக்குது. ஆனால் அந்த கட்டளையை கொடுத்தவரே சோத்திரம் அல்லேலூயா அந்த பாவத்துக்கு பரிகாரியமாக அல்லேலூயா ஆதி காலங்களில் சோத்திரம் ஆமென் அல்லேலூயா சோத்திரம் ஆத்மாவுக்கு ஆமென் அல்லேலூயா பாவ நிறுத்தி செய்யும்படியாக இரத்தத்தை ஆமென் அல்லேலூயா சிந்தும்படியாக கட்டளையிட்டார். ஆமென் சோத்திரம் இரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு பாவ மன்னிப்பு இல்லை என்று கட்டளையிட்ட
அதே தேவன் பூமியிலே ஹல்லேலூயா தன்னுடைய சொந்த இரத்தத்தை எல்லாம் ஆமென் சிலுவையிலே சிந்தி எல்லா ஜனங்களுக்கும் ஹல்லேலூயா ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தார் ஐயா. ஹல்லேலூயா பாவத்தின் பிடியில் ஹல்லேலூயா இருந்த சாத்தாண்டத்திலிருந்து ஹல்லேலூயா அவனுக்கு கிரயமாக தன் இரத்தத்தை கொடுத்து எல்லா ஆத்துமாக்களும் எப்படி ஒரு தகப்பன் ஹல்லேலூயா ஒரு பிள்ளைய பிடிச்சி வச்சுருக்கான் சோத்திரம் யாண்ட ஹல்லேலூயா 1000 ரூபா கடன் வாங்கினான். பைசா கொடுத்தா தான் கொடுப்பேன். தகப்பன் போய் அந்த 1000 ரூபா கொடுத்து அவனை பிடிக்கிறது மீட்டு வந்தது போல் எல்லா ஆத்துமாக்களும் பூமியில் பிறக்கக்கூடிய எல்லா ஆத்துமாக்களும் ஆண்டவராய் இயேசுடையது. ஹல்லேலூயா சிருஷ்டி கர்த்தாവ് ஹல்லேலூயா அவர் தான் சிருஷ்டி. ஆமென். நானே சிருஷ்டிகர் சகலமும் ஆமென் படைத்தவர் இயேசு. அந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் ஆமென் ஹல்லேலூயா சொந்தக்கார அந்த உண்மையான தெய்வத்துக்கு அதாயா சோத்திரம் ஹல்லேலூயா ஒரு பாரம் இருக்கும். இந்த ஜனங்களெல்லாம் அழிஞ்சு போகிறாங்களே மற்ற அதனால அந்த மெய்யா இருந்தால் இவரே மெய்யா அதனால ஒரு உண்மையான தெய்வமாக இருந்தபடினாலே ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென். ஆத்துமாக்கள் ஆமென் மரணமடைந்த விதமாக மண்ணோடு ஆமென் பாதாளத்துக்கு போக விரும்பாதபடி ஏசப்பா பூமியில் வந்தார். அதனால தேவ பிள்ளைகளே பாவத்தின் சம்பளம் மரணம் முடிவல்ல. அடுத்ததாக ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ ஆமென் தேவனால் நமக்கு உண்டாகும் ஆமென் நித்திய ஜீவன். இயேசுவை விசுவாசித்தா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் ஐயா. ஹல்லேலூயா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு திரும்பமாக இயேசுவோடு நித்தியமாய் வரும் ஆமென் பாக்கியத்தை நீங்கள் பெற முடியும். அதனால் தேவ பிள்ளைகளே முதலாவதாக நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஏன்னா உலகத்தை நம்ம எல்லாரும் பாவத்தில் தான் இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா பிறக்க சமயத்திலே ஆமென் ஆமென் சோத்திரம் நம்ம பாவத்தில் தான் நம்ம பிறந்தோம் சோத்திரம். அதனால ஆமென் ஹல்லேலூயா பாவம் செய்கிற சமயத்தில் முதலாக பாதிக்கப்படியே நம்முடைய ஆத்துமா பாதிக்கப்பட்டாச்சுன்னா அதுக்கு ஆத்துமா டைரக்ஷன் கொடுக்குது சோத்திரம். ஹல்லேலூயா அங்கே இயேசுடைய ஹல்லேலூயா சுவாபங்கள் அன்பா தேவனுடைய சுவாபம் இல்லாத எல்லாம் பிசாசுடைய அடி சண்டம் அப்படி இப்படி கெட்டார்த்தம் எல்லாம் வந்துடுது. ஹல்லேலூயா சோத்திரம். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு தெய்வ பிள்ளைகளே ஆத்துமாவுக்கு விலக்கிரயமாக கொடுத்த ஆண்டவராக இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அதான் வசனம் சொல்லுகிறது சோதரன் ஹல்லேலூயா ஆமென். அப்போஸ்தலர்கள் 6:33 வாசிக்கிற சமயத்தில் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா நமக்கு ஒரு ரட்சிப்பு ஆத்துமா ரட்சிப்பு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அதே போல் ரோமர் 10:13 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவருக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா சோதரம் ஆமென். அவரை விசுவாசித்தா மட்டும் போதாது ஹல்லேலூயா ஆமென் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வன் ரட்சிக்கப்படுவான் வசனத்தின்படியாக இயேசுவை நம்ம தொழுது கொள்ளணும் ஐயா. அதோட ரட்சிப்பு முடியலை சோத்திரம் ஹல்லேலூயா சோத்திரம் ஆமென். மார்க்கு 16:16 வாசிக்கிற விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புக்கு வேறொரு பேர் பாவம் ஆமென் சோத்திரம் பாவ மன்னிப்பு. அதை ஆமென் அப்போஸ்தலர்கள் ஹல்லேலூயா 2:30 அங்கே இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா அடுத்தும் ஒரு வழி இப்போ பாவம் எதோ பாவத்தில் கிடந்து ஆண்டவர் வழிமுறை கொடுக்குறாரு. இது கஷ்டமில்லை சிம்பிளான வழி. ஆனால் ஆதி நாட்களில் அப்படி இல்லை எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க பாருங்கள். இந்த ஆத்துமா ரட்சிப்பவருக்காக எவ்வளவோ தூரம் ஆடையோ மாடையோ இந்த எருசலேம் தேவாலயத்தில் போய் பலி செலுத்தினாதான் அந்த ஆத்துமா ரட்சிப்பவர். இங்கே பாருங்கள் ஈஸியாக ரொம்ப கஷ்டம். இயேசுவை விசுவாசிக்கணும் இயேசுவை தொழுதுக்கணும் அடுத்து இயேசுவின் நாமத்தை ஞானஸ்தானம் சோத்திர மலலி அங்கே பார்க்கின்ற சமயத்திலே சோத்திர ஹல்லேலூயா மனம் திரும்பி ஒவ்வொரு பேரும் பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கு பாரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இன்னைக்கு அநேகம் பேர் பைபிள் வாசிக்காமல் எங்கள் பாஸ்டர் அப்படி சொன்னார் எங்கள் ஸ்தாபனம் அப்படி சொல்லிச்சு. ஐயா எல்லாம் குப்பையில் போடுங்க உங்களுக்கு பரலோகத்துக்கு போடுமா. எல்லாம் பைபிளை நல்லா வாசிங்க. ஹல்லேலூயா அன்றைக்கெல்லாம் சோத்திரம் கத்தோலிக்க மார்க்கம் பைபிளே ஒரு பைபிள் தான் உண்டு மக்களுக்கு தெரியாது. அதில் இன்றைக்கி எல்லாருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இதில் இருக்குது கேள்வி கேளுங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கேளுங்க. முட்டாள இல்லை ஹல்லேலூயா கேளுங்க எப்படி இருக்கு ஐயா நீங்கள் எப்படி இப்படின்னு சொல்லிடுவீங்களே. ஹல்லேலூயா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா அப்போ ஆத்துமா ரட்சிப்புக்கு மேல் வழிகளை ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 3 வழி இருக்குது. இப்படி இருந்தாச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆமேன் பாவம் செஞ்சாலும் சரி ஹல்லேலூயா சோதரன் உங்களுக்கு ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு ரட்சிப்பு உங்களுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா அதோடு நின்று போகாத தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆத்துமாவை நம்ம வளர்த்தி எடுக்கணும். இப்போ ஆத்துமா ஒரு குழந்தையாக இருக்குது. பாவம் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு சின்ன ஒரு பரிசுத்தமாக இருக்கக்கூடாது. அதை நம்ம வளர்த்தி எடுக்கணும். எவ்விதமாக நம்ம குழந்தைக்கு நம்ம சரீரமாகிய மாம்சத்தில் உள்ள பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு காலமாக சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு சின்ன வயசில் பால் எல்லாம் ஊட்டுறோமோ அதே போல் ஆத்துமாவுக்கு சாப்பாடு இருக்குது.
அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற சமயத்திலே சோத்திரம். ஆமென். மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். அப்போ ஆத்துமாவுக்கு பிழைப்பு ஆமென் வேத வசனம். வேத வசனத்தை எவ்வளோ தூரம் நம்ம வாசிக்கிறோமோ அல்லேலூயா, அதை தியானிக்கிறோமோ அதை ஆமென் சோத்திரம் அல்லேலூயா ஆமென் ஆமென் சோத்திரம் 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 அதை அதன்படி நடக்கிறோமோ அது போல நம்முடைய ஆத்துமா வளர்ச்சி அடைகிறது. சோத்திரம் அல்லேலூயா. 1 பேதுரு சோத்திரம் அல்லேலூயா 2 ஆமென் 1-3 வரைக்கும் வாசிக்கிற சமயத்தில் எங்கள் பார்க்கிற சமயத்தில் சோத்திரம் சோத்திரம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாருங்கள். அப்போ எங்கே வாசிக்க நம்முடைய ஆத்மா வளருக்கு சோத்திரம் ஆமென் திருவசனமாகிய ஞானப்பால் வசனத்தை அவ்வளோ தூரம் வெயிலி காலமாக 2 அதிகாரம் ஆமென் புதிய ஏற்பாட்டில் 2 அதிகாரம் இயேசுவை பற்றி படிங்க. ஆமென் நடந்ததாக சோத்திரம் மத்தியானத்தில் அல்லேலூயா சோத்திரம் பழைய ஏற்பாட்டில் உள்ள அதிகாரங்கள் அல்லேலூயா சோத்திரம் சாயங்காலத்தில் ஆமென் சோத்திரம் நிருபங்களில் அதிகாரங்கள் அதே போல் சோத்திரம் ஒவ்வொரு நாளும் 31 நாட்கள் உள்ளது போல் 31 நீதிமொழிகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமொழி அல்லேலூயா ஆமென் சங்கீதங்கள் இதமாக படிக்கின்ற சமயத்தில் ஆமென் உணவுகள் மாறி மாறி நம்ம சாப்பிட்றோம். காலத்தை இப்படி சாப்பிட்றதோம், மத்தியானம் சோறு ஆமென் சோறு சாப்பிட்றதோம், நைட்டு டின்னர் சாப்பிட்றதோம் அல்லேலூயா பிரியாணி சாப்பிட்றோம். அதே போல் வித்தியாசம் ஒரே இது இல்லை. சில பிள்ளைகள்கிட்ட வசனவாசிங்களா தம்பி ஆமாம் என்ன சங்கீதம் எப்போ பார்த்தாலும் ஐயா சங்கீதத்தை மட்டும் வாசிக்காங்க எல்லாம் வாசிக்க கண்டிப்பாக புதிய ஏற்பாடு வாசிங்க ஐயா அல்லேலூயா. புதிய ஏற்பாடு இன்றைக்குள்ள ஆமென் சோத்திரம் அல்லேலூயா இன்றைக்குள்ள சபை இன்றைக்கு நிறைய பேர் புதிய ஏற்பாடு அப்போ ஆதியாமம் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் ஐயா சோத்திரம் புதிய ஏற்பாடு சபைகள் அதை பற்றி உள்ள செய்தி புதிய ஏற்பாடில் இருக்குது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சங்கீதம் எல்லாம் படிங்க. அவ்விதமாக ஒரு 5 விதமான ஆமென் உணவுகள் புதிய ஏற்பாடில் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் அல்லேலூயா தீர்க்க தரிசன வசனங்களில் கொஞ்சம் அல்லேலூயா சங்கீதம் ஆமென் நீதிமொழியில் படிக்கின்ற சமயத்தில் ஆத்துமா விதமாக புஷ்டியாக வளர்கிறது. எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனங்கள் அல்லேலூயா அந்த இடத்துலேருந்து வருகிறது. இதயத்தை நிறைவினால் வாய் பேசணும்னு சொன்ன போல ஆத்துமாவில் சோதரன் நீங்கள் ஆமென் வசனத்தை நிறைகின்ற சமயத்தில் ஆமென் எந்த ஒரு காரியத்துக்கும் தேவையான பதில் ஆமென் சோத்திரம் வசனத்தின் மூலமாக வெளிப்படும். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளை நம்முடைய ஆத்துமா வளரன்னு சொல்லியாச்சுன்னா சோத்திரம் மலையில் அதிகமாக வேத வசனத்தை வாசிக்கணும். அதே போல் சங்கீதம் 19:7 வாசிக்கின்ற சமயத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. செத்து போன ஆத்துமா இன்னைக்கு ஒரு டயர்டாக இருக்குது, அம்மா பேசிட்டாங்க அப்பா பேசிட்டாங்க அல்லேலூயா அப்படி வருத்தமாக இருக்கிறீங்களா நேராக போய் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா உங்களுக்கு ஆமென் செத்து போன சோதனை சோர்வு ஆமென் அல்லேலூயா டிப்ரெஷன் இதெல்லாம் மாறினா தேவ பிள்ளைகளே வசனம் இருக்குது. அல்லேலூயா வேற எந்த மாத்திரை போட்டுரும் அது போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லையா சோத்திர மலையை கவுன்சிலிங் ஒரு கவுன்சிலிங் போனோம் எந்த பிரச்சனை நான் உட்கார்ந்து சோத்திரம் வேதவசனத்தை தியானிங்க 2 அதிகாரத்தை தியானிங்க உங்களுக்கு ஏற்ற சோத்திரம் அல்லேலூயா ஆலோசனைகள் கிடக்கு ஒன்றும் தியானிக்க முடியல கேளுங்க. இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப் யூடியூப் மூலம் அதிகமாக வசனம் அடியேனே சில சமயத்தில் சில காரியங்கள் இருக்குன்ற சமயத்தில் தேவ பிள்ளைகள் ஊழியக்காரங்க என்ன பேசியிருக்காங்க ஆமேன் என்ன வாட்ஸ்அப்பில் என்ன செய்திருக்காங்க அதை வாசிக்கின்ற சமயத்தில் நல்ல ஒரு அன்னைக்கு அமேன் சோத்திரம் அந்த பிரச்சனைக்கு தேவையான சொல்யூஷன் கொடுக்கும். அல்லேலூயா அமேன் வெளிப்படுத்த விசேஷ ஒன்றுமல்ல இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் தியானிக்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான்கள். அல்லேலூயா வசனத்தை கேட்கணும் வசனத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் அதன்படி செய்யணும். அவ்விதமாக இருக்கின்ற சமயத்தில் தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆத்மா வளர்ச்சி அடைகிறது. அல்லேலூயா பரலோக காரியங்கள் பூலோக காரியங்கள் அறிகிறது. அடுத்ததாக வாசிக்கின்ற சமயத்திலே நம்முடைய ஆத்மா வளர்ந்தால் மட்டும் போதாது. அல்லேலூயா ஆமேன் சோத்திர நம்ம ஆத்மா ஆதாயம் செய்யணும். இல்லையா எப்படி ஒரு சரீரம் வளர்ந்தால் மட்டும் போதாது. நம்ம நினைக்கிறோம் அவன் பையன் வாட்டம் சட்டமாக வளர்ந்தான் இனி அவனுக்கு ஒரு திருமணமாகி இல்லையா ஒரு பிள்ளை அமேன் சோத்திர ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து அவன் பிள்ளைகளை பிறக்கணும். அதே போல் தேவ பிள்ளைகளே ஆத்மா வளர்ந்தால் மட்டும் போதாது நம்முடைய ஆத்மாவை நம்ம சோத்திரம் அல்லேலூயா ஆத்மா ஆதாயம் செய்யணும். அல்லேலூயா இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க ஆமென் அல்லேலூயா நிறைய ஆத்மா வளருது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆனால் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் அல்லேலூயா பாவத்தினாலே அவிதமாக அழிஞ்சு போகிறாங்க. ஆமேன் சோத்திரம் ஒரு ஆத்துமா விலை ஆமேன் ஆதி பரிசுத்தவான்கள் ஆமேன் சொல்கின்ற சமயத்திலே சோத்திரம் வானமும் பூமியும் ஆமேன் அதை காட்டிலும் ஆமேன் விலைக்கிரயம் உள்ளது ஒரு ஆத்மாயா. அதெல்லாம் அழியக்கூடியது வானம் அழிஞ்சு பூமி அழிஞ்சு ஆனால் ஒரு ஆத்மா வழியாது விலையேற பெற்ற ஆத்மா. இன்றைக்கி பாருங்கள் அநேக விலையேற பெற்ற ஆத்மாக்கள் ஆமேன் அல்லேலூயா இயேசு அறியாதபடி அவங்க இருக்கிறாங்க பாதாளத்துக்கு நேராக போகிறாங்க. அந்த ஆத்மா பாரம் அந்த ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தினா தேவ பிள்ளைகளே இங்கே பார்க்கின்ற சமயத்தில் ஆத்துமாவில் ஒரு பலன் உண்டாகணும். சோத்திரம் அல்லேலூயா ஆமேன் ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் சொன்னவங்களை அவங்களை பலப்படுத்தும்படி அல்லேலூயா நீங்கள் ஆமேன் சோத்திரம் தரித்திருங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கின்ற சமயத்தில் ஆமேன் பரிசுத்த ஆய்வுகளிடத்தில் வரும்போது
நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் ஆமென் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அப்போ தேவ பிள்ளைகளை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென். இயேசுவுடைய வல்லமைகளை பறைசாற்றுவதற்காக நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பலன் உண்டாகுன்னு சொல்லியாச்சுன்னா அதிகமாக தேவ பிள்ளைகளே நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஏசப்பாவுடைய ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகின்ற சமயத்திலே நம்ம ஆத்துமாவில் ஒரு பலன் உண்டாகுது, உள்ளான மனுஷனில் ஒரு பலன் உண்டாகுது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். அவிதமாக தேவ சமயத்திலே காத்திருந்த அபிஷேகத்தை நிரம்பி அவிதமாக இருக்கின்ற சமயத்திலே நம்ம இயேசுவை பார்க்கலாம். நம்முடைய ஆத்துமா நேசர் உண்டாகும். இன்றைக்கி நம்ம ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு வாழ்வை பிள்ளைகள் வழங்குகின்ற சமயத்தில் ஆமென் அவங்க தன்னுடைய நேசரை பார்க்குறாங்க. நமக்கு அதை நம்மளோட அதிகமாக பேசக்கூடிய நமக்கு ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். அதே போல் தேவ பிள்ளை நம்முடைய ஆத்துமா வளர்கின்ற சமயத்தில் ஆத்துமாட்ட பேசி ஹல்லேலூயா விதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வேணுமே. அப்போ தான் நமக்கு தெரியும் இயேசு ஹல்லேலூயா ஒரு தெய்வம் மாத்திரமல்ல நம்முடைய ஆத்துமா நேசர். ஹல்லேலூயா உன்னத பாட்டில் வாசிக்கின்ற சமயத்தில் ஹல்லேலூயா மனவாட்டி சொல்லுகின்ற சமயத்தில் ஆமென் நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். மற்றவங்க கேட்குறாங்க எம்மா உங்கள் ஆத்தும நேசர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா அவர் 1000 பேர்கள் சிறந்தவர், 10,000 பேர்கள் சிறந்தவர். அல்லேலூயா அந்த அறிவு நமக்கு தேவ பிள்ளைகளை ஆத்துமா வளர்ச்சி அடைகின்ற பலப்படுகின்ற சமயத்திலே ஆத்துமா நேசரோட ஒரு ஐக்கியம். அல்லேலூயா தாவீது சொல்லுகின்ற சமயத்திலே சோதரம் 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 ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய்? தேவனோடு அமர்ந்திரு, அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா சோதரம் சோதரம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அப்போது ஆண்டவரோடு நம்ம அதிகமாக நெருங்கி பழகின்ற சமயத்தில் அவர் நம்மகிட்ட பேசுவார், இடைப்படுவார். அல்லேலூயா தேவ பிள்ளைகளே நம்ம அநேக ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்த முடியும். சோதரம் அவர் சொல்லுவார் ஆமென் ஆமென். ஆண்டவரோடு நம்ம ஆமென் அவ்விதமாக உறவுபடுகின்ற சமயத்தில் தேவ பிள்ளைகளே அவருடைய ஆத்துமா வர நமக்கு உண்டு. அல்லேலூயா நம்ம அநேக ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்துவோம். அதுக்கு தேவ பிள்ளைகளே சோதரி இந்த அறிவு நமக்கு வேணும்னா முதலாவதாக நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அடுத்ததாக சோதரனுடைய ஆத்துமாவை நம்ம வளர்ச்சி அடையணும். அடுத்ததாக ஆத்துமாவிலே பலன் உண்டாகணும். கடைசியாக பலன் அடைந்தால் மட்டும் போதாது. அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கெல்லாம் அநேக வாலிபர்களுடைய ஆத்துமாக்களை பிசாசனம் கொள்ளை கொண்டு போகிறான். அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் தேவப்பிள்ளை. அதுக்காக தான் ஏசப்பா அல்லேலூயா நமக்கு பூமியில் வந்தார். அல்லேலூயா ஜெயிப்போமா? சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம் அல்லேலூயா துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே சோத்திரம் ஆத்துமாவை பற்றி நாங்கள் ஆமென் அல்லேலூயா ஆத்துமாவுடைய பற்றி நாங்கள் ஆமென் அறிந்தோம் அப்பா. ஆத்துமாவை ரட்சிப்பது எப்படி? ஆத்துமாவை வளர்த்து எடுப்பது எப்படி? அல்லேலூயா ஆத்துமாவை பலப்படுத்துவது எப்படி? அல்லேலூயா சோதரம் ஆத்துமா ஆதாயம் செய்வது எப்படி? ஏசப்பா சோதரங்கிறத எங்கள் ஆத்துமாவை உரிப்பீங்கப்பா. அல்லேலூயா சோதரம் ஆமென். இந்த அறிவை தாருங்க. நாங்கள் ஆத்துமாவிலே வளர்ந்து அல்லேலூயா அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கிருபைகளை எங்களுக்கு தாருங்கப்பா. செய்தி கேட்ட எல்லாரும் எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கனமகமே உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரா இயேசு என்னும் மகா பரிசுத்தமான நாமத்தில் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா சோதரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.